இங்கே ஒரு PlayStation 3 ஃபேட் ஒன்று இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காரு. ஃபோன் ஒரு பக்கமும் டிஸ்பிளே இருக்கு. கேமரா இங்கே இருக்குது. 3.5 வருமா? பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் போனோம்னா PS2 PS3 அதாவது கேம் கன்சோல், ஐஃபோன், லேப்டாப் இதெல்லாம் கம்மி ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே தந்தாலும் அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த கடையில் பார்க்கும்போது ஒரு PS2 இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 3500 அப்படின்னாரு. அதை எடுத்து அவர் கையில் கூட தரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வாங்குறது யாரும் அவ்வளோதான் ரேர் தான். அதனால அவரே எடுத்து அதை பார்த்துட்டு கையில் வச்சதை காட்டினாரு. கையில் தரவே இல்லை. இந்த கடையில் பார்க்கும்போது டேப் கேசட்லாம் இருந்துச்சு. இது வந்து டேப்பில் யூஸ் பண்ணுறது இல்லை, D9ன்றது வந்து வீடியோ கேசட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேண்டி கேம் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இது எடுக்கிறது தான் அந்த கேசட். அவங்கக்கிட்டே ஒரு சின்ன FM ஒன்று இருந்தது. இது கண்டிஷன் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டால் தெரில தம்பி அப்படின்ட்டாரு. பக்கத்துலேயே ஒரு பாக்கெட் FM இருந்துச்சு. இது நான் ப்ரைஸ் அவ்வளோவா கேட்கல, ஏன்னா இது பார்க்கையில் கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு. ஒர்க்கிங்கில் இருக்குமா அப்படின்னு சரியாக தெரில, அதனால தான். அங்கேயே பார்க்கையில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. இது வந்து இந்த அலெக்ஸா, கூகுள் பாக்ஸ் இந்த மாதிரி உள்ள ஸ்பீக்கர் தான். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரில. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த கடையில் பார்க்கும்போது ஒரு டேப் ஒன்று வச்சுருந்தாரு. ஆனால் இது என்ன பிராண்டு அப்படிங்கிறத நான் சரியாக பார்க்கவே இல்லை. இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு 800 அப்படின்னு சொன்னார். இது நம்ம என்ன கம்மி பண்ணுறோம் அப்படின்னா 600 வரைக்கும் வாங்கலாம். ஆனால் இது ஒர்க்கிங் இல்லை அப்படின்ட்டாரு. அதனால தான் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டேன். இந்த விண்டேஜ் கேமராலாம் 50 தான் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் இப்போ ஸ்பேர்லாம் கிடைக்காது. இதையவே நம்ம ஸ்பேராக தான் வச்சுக்க முடியும். அவங்கக்கிட்ட பார்க்கும்போது இந்த வீடியோ கேமராலாம் இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போன கண்டிஷனில் தான் இருந்தது. பேக்கோடு இருந்திருக்கும் போல். அப்படியே போட்டு அவங்க அதை அங்கே இங்கே தூக்கி போட்டு உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி வரும்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் இவங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வெளியே பழைய பொருள் வாங்குறது இந்த மாதிரி வண்டி வரும்போது அதிலேருந்து எடுத்து இவங்க ஸ்கிராப்பில் சேர்த்து வச்சுருவாங்க. அதுங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட்டில் போட்டு சேல் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்லேயுமே பெரும்பாலும் அப்படி தான். இவங்ககிட்ட பார்க்கையில் ஒரு iPhone 5s ஒன்று இருந்தது. நான் இது பார்க்கல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி திருப்பி பார்த்தா கேமரா இந்த அளவுக்கு இருக்குது, டிஸ்பிளே தலையில் இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சது இது டிஸ்பிளே வந்து கழட்டி மாட்டி இருக்கிறாங்க, அதனால கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ் கேட்டால் 500 இவங்க கிட்ட ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருந்துச்சு. இது கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. நான் சார்ஜர் கேபிள் எட்டு போல், அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இதை நான் வாங்கவும் இல்லை. ஏன்னா இவங்க அப்போ தான் கடை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இதோடைய ப்ரைஸையுமே நான் கேட்டுக்கவே இல்லை. சரி வரும்போது இருந்தால் வாங்கிக்கலான்னு. ஆனால் இல்லை. இந்த கடையில் பார்க்கும்போது iPhone 7 ஒன்று வச்சுருந்தாரு. இது டிஸ்பிளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1500 அப்படின்னாரு. இந்த டேப்புமே பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, டேமேஜ்லாம் இல்லை, ஆனால் ஒர்க்கிங் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஐபேட் ஒன்று இருந்தது. இது பார்க்குறதுக்கு வந்து பார்க்கவும் நல்லா இருந்தது. ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங்கில் தான் சார் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு இதை ஆன் பண்ணி பார்த்தேன். ஒர்க்கிங்கில் தான் இருந்து. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 3500 வரும் அப்படின்னாரு. இந்த பெரிய டேப் எடுத்து பார்த்தேன். இது ஒர்க்கிங்கில் இல்லை, நீங்கள் வேணால் எடுத்து வேணால் ரெடி பண்ணுறதுன்னா பண்ணிக்குவாங்க அப்படின்னாரு. நீங்கள் ப்ரைஸ் எதாவது கேட்டிங்கன்னா கம்மி பண்ணி தரேன் அப்படின்னாரு. பார்த்தேன். நமக்கு இப்போதைக்கு இது வாங்க வேண்டாம் அப்படின்றதுனால அதை வாங்கலை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோனி ஸ்பீக்கர் தான். இது எல்லாருமே எடுத்து வீடியோ போட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் இதை நம்ம சேனலில் போட வேணாம் அப்படின்றக்க வேண்டிய அதை விட்டுட்டேன். எனக்கு இந்த டேப் வந்து ஒர்க்கிங்கில் இருந்ததுனால வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலே இருந்தேன். ஆனால் பைசா இல்லைன்ட்டு, அதனால தான் நான் வாங்கலை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் கம்மி பண்ணுற பட்டன் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி காசு இல்லைன்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். இந்த வாரம் நம்ம போகையில் இந்த iPhone 7 இருந்தது அப்படின்னா நம்ம இதை வாங்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கி வேணால் ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். அவர்கிட்டயே ஒரு மினி PC ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 2500 அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன 2000 என்ன தரேன் சார் அப்படின்னாரு. சரி இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மள்கிட்ட லேப்டாப் இருக்குது,
இது உங்களுக்கு யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் போகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி தரேன் நான். இந்த கடையில் பார்க்கையில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது, ஃபுல் ஸ்பீக்கரு எல்லாமே செட்டோடவே இருந்தது. என்ன ப்ரைஸ் அப்படின்னேன், 700 தரேன் அப்படின்னாரு. 700 இது ஒர்த்தா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இதோடைய பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சோனி தான். நல்லா இருந்தது கண்டிஷன் பார்க்குறக்கு. அடுத்து இந்த கடையில் பார்க்கையில் ஜேவிசியோடைய பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது. இதுவுமே பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்தது, நல்லா பலபலன்னு தொடச்சி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒர்க்கிங்கா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா அந்த கடையில் அப்போதைக்கு யார் பக்கத்தில் இல்லை, அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பழைய சாம்சங்கோடதோ இல்லை சோனியோடைய சார்ஜரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சார்ஜர் நிறைய நாளாக தேடி அலைஞ்சிருக்கிறேன். இது இங்கே இருந்துச்சு, இது வாங்கலாமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சார்ஜரில் முன்னால் செலோ டைப்பில் அடிச்சிருந்தாங்க. இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு சிடி டிரைவ் ஒன்று இருந்தது. அது சிடி டிரைவ் ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன், ஒர்க்கிங் தான் அப்படின்னாரு. இந்த சோனி ஹோம் தியேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் மாத்திரம் 7000 சொல்கிறாரு. இந்த கடையில் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இது ஒரிஜினல் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, எல்லாமே காப்பி தான். ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒர்க்கிங் தானே அப்படின்னாங்க. நீங்கள் வேணா எடுத்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன், 500 700 அப்படின்னாங்க. எனக்கு ஏதோ ப்ரைஸு எச்சா சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரி ஓகே இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது யோசிச்சுட்டே வந்துட்டேன். ஏன்னா நமக்கு எதுவுமே தேவைப்படுறதில்ல, தேவைப்படுற ப்ராடக்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடலாம். இந்த ஆர்சி காரு 300 கொடுத்துட்டு இருந்தாரு. இது பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்தது, பாக்ஸ் ஃபுல்லாகவே புதுசாகவே இருந்தது, நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. இது பேட்ரி மாத்திரம் சார்ஜபிள் பேட்ரி இருக்கும் காரில் அப்படின்னாரு. பரவாயில்ல 300 இது ஒர்த்து தான் அப்படின்ட்டு சரி ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பழைய டேப் ரிகார்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து பழசெல்லாம் கிடையாது, புதுசு தான். இதில் மெமரி கார்டு பென்ட்ரைவ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது இப்போ லேட்டஸ்ட் மாடல் தான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 200 இவங்ககிட்ட பார்க்கையில் கொஞ்சம் எஃப்எம்மு, இந்த ரேடியோ டேப்பு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன், 1000 600 அப்படின்னாரு. அப்புறம் ஒரு சோனி சைபர் ஷாட் கேமரா இருந்தது. இது ரொம்ப நாளாகவே இருக்குது, ஏன்னா இது ஒர்க் ஆகுமான்றது தெரியறது இல்லை. அதனால நானும் போகும்போதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீக் போனோம்னா இருந்ததுன்னா வாங்கி ரீஸ்டோர் என்ன பண்ணுவோம், இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த ஹார்ட் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு கேட்டேன், 250 அப்படின்னாரு. ஒர்க்கிங் ஆனா அப்படின்னு கேட்டேன், இல்லை தம்பி தெரியல நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. சரி நமக்கு ரிஸ்க் எடுக்க வேணான்னு போட்டு வந்துட்டாங்க. அவர்கிட்டே அங்கேயே பார்க்கும்போது ஒரு பெரிய சைஸ் ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது. அதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னா 2500 அப்படின்னாரு. ஒர்க்கிங் அப்படின்னு தெரில தம்பி, நீங்கள் எடுத்து லைட்டாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு வந்துட்டேன். அதே கடையில் 2-3 லேப்டாப் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எதுவுமே வந்து கண்டிஷனில் இருக்காது. நம்ம ஸ்பேருக்கு வேணால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் எல்லாம் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன், நான் உங்களுக்கு 1000 தரேன் அப்படின்னாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வின்டேஜ் கிளாக்கு தான். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா அலாரம்லாம் அடிக்கும். இப்போ இது வந்து தூசியாக இருக்குது, ஒரு சில இடங்களில் இதுக்கு வந்து வேல்யூ நிறையா இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு டேப் ஒன்று இருந்தது, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி கண்டிஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு திருப்பி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1000 அப்படின்னாரு. இந்த ஹெச்பி லேப்டாப்பு ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன், இல்லை தம்பி ஒர்க்கிங் இல்லை அப்படின்ட்டாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா சோனி டிவிடி ஒன்று இருந்தது. இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா 1500 அப்படின்னாரு. இந்த கடையில் பார்க்கும்போது நிறையா ஆடியோ சிஸ்டமில் வச்சுருந்தாங்க. இந்த ரெட் கலரில் ஒரு டேப் ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து நம்மளுடைய தமிழ் மூவியில் ஒன்றில் வந்திருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அவங்ககிட்ட இந்த கேமரா ஒன்று இருந்துச்சு, கண்டிஷன் நல்லா இல்லை, அதனால் அதையும் அங்கேயே வச்சுட்டேன்.
உங்ககிட்ட நோக்கியா கீபேட் மொபைல் கொஞ்சம் இருந்தது, கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் யாராவது அடுத்த வாட்டி வர்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையில் ஹார்ட் டிஸ்க்கு நிறைய இருந்தது. இந்த கடையோட ஹார்ட் டிஸ்கை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா மேலே நிறைய டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இந்த கடையில் தான் இந்த நிறைய ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகலன்னு கேட்டேன். 300 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாரு. எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் டேமேஜ் ஆகிருச்சு. நீங்கள் எதையுமே செக் பண்ணிலாம் வாங்கக்கூடாது, இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்ட்டாரு. சரி, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கேமரா ஒன்று இருந்து அதை எடுத்து பார்த்தேன். பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே மாத்திரம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் சரி, இது நம்ம வாங்கலை. இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா SSD தான். இது வந்து வெறும் 8 GB தான் இருந்தது. இவர் கடையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைய ரிமோட்டு இதெல்லாம் வச்சுருப்பாரு. இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் ஒன்று இருந்தது. இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இது வந்து ஒய்ஃபை தான், நீங்கள் இன்டர்நெட் கொடுத்து இது ஒய்ஃபையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னாரு. எனக்கு இது என்னன்னு சரியாக தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே இவர்கிட்ட கொடுத்தீங்கனாலும் வாங்கிட்டு பைசா தருவார் அப்போவே. இந்த கடையில் பார்க்கையில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்து பெருசாக இருந்தது. இதில் 2 கேசட் போடுற மாதிரி டைப் தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 1800 ரூபா அப்படின்னாரு. பக்கத்துலேயே பார்க்கையில் ஒரு FM ஒன்று இருந்தது. இது பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. கீழே இருக்கிற பூம் பாக்ஸ் பேனசோனிக்கோடதும் நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஒர்க்கிங் தான் அப்படின்னாரு. இது என்ன ப்ராடக்ட்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இல்லை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கரோக்கி தான். அதாவது இந்த தபேலா வாசிக்கிறவங்க, இந்த எப்படி சொல்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா சோனியோடைய அலாரம், FM அலாரம். இதை நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதே மார்னிங் வந்து FM வந்து நீங்கள் என்ன செட் பண்ணிக்கிறீங்களோ அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது பேனசோனிக்கோடைய பூம் பாக்ஸ் தான். இது பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஒர்க்கிங்காக அப்படின்னேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் தான் தம்பி அப்படின்னாரு. என்ன ப்ரைஸ்னா அப்படின்னேன். 2500 நான் கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அவர்கிட்டயே ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது, DVD ஆப்ஷன் எல்லாமே இருந்தது. இது ஒர்க்கிங்காக அப்படின்னு பார்த்தேன். இதுவுமே ஒர்க்கிங் தான் தம்பி, என்ன பக்கத்துலேயே கடை இருக்காங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னாரு. இங்கே பெரும்பாலும் நீங்கள் வாங்குறத செக் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராடக்ட்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? ஹார்ட் டிஸ்கோடைய எக்ஸ்டர்னல் கேஸு தான். இது வந்து கேஸ் மட்டும் இருக்காது, டைரெக்டாக நம்ம வெளியவே அந்த பின் எல்லாமே இருக்கும். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 200 ரூபா அப்படின்னாரு. நமக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கம்மியாக வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே பார்க்கையில் லித்தியம் பேட்டரியெலாம் இருந்தது. இது எல்லாமே புது பேட்டரி தானே அப்படின்ற ஒரு டவுட்லேயே பார்த்துருந்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது இது எல்லாமே புதுசாக தான் தம்பி, என்ன எடுத்துக்க, ப்ரைஸ் கம்மியாக தரேன் அப்படின்னாரு. என்ன ப்ரைஸ்னா அப்படின்னேன். 50 ரூபா 20 ரூபா தான் தம்பி வரும் அப்படின்னாரு. அவர் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் சொல்லலை. பக்கத்துலேயே பார்க்கையில் C2 ஹெட்ஃபோன் ஜாக்கு எக்ஸ்டர்னல் இருந்தது. இதுவுமே நல்லா தான் இருந்தது. பாதி பொருள் இவங்க வந்து ஏதோ கடைகளில் இருந்தால் கொண்டாந்து போட்டிருப்பாங்க போல். இந்த கடையில் ஒரு PS3 ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 6000 ரூபா அப்படின்னு சொன்னார். பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் இல்லை, ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் கழட்டியிருப்பாங்க போல். இல்லை இவங்க வேறு ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது சரியாக தெரில. கீழே பார்க்கையில் அந்த கவர் கிடையாது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஜாய்ஸ்டிக்லாம் இருக்கா அப்படின்னேன். அதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.